ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சதீஷ் கிச்சன் சார்பாக உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சதீஷ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் கேக் தாங்க பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா ஏர் ஃப்ரையர்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு 100 கிராம் மைதா, அதுல பாதி 50 கிராம் ஸோ பவுடர் சுகர், 2 முட்டை, ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்சடா எடுத்திருக்கேன் 1 கப்பு. ஸோ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் மில்கி மிஸ்டோட நான் பட்டர் எடுத்திருக்கேன், இது அன்சால்டட் பட்டர் 100 கிராம். ஸோ அப்புறம் வெனிலா எசன்ஸுங்க. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்மளோட சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்காக ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த 100 கிராம் பட்டரை ஸோ இந்த மாதிரி அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு அதையும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பவுடர் சுகரையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைல்டா அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிங்க. இது நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர்ல இது வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் முட்டை ஆட் பண்ண போறோம். ஸோ 2 முட்டையில ஃபர்ஸ்ட் முட்டை ஆட் பண்ணி ஸோ நார்மலா பிளெண்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் 2வது முட்டை, ரெண்டையும் ஒன்னாவே நீங்க போட்டு ஆட் பண்ணாதீங்க, தனித்தனியா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிங்க. முட்டையை ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ நார்மலா பிளெண்ட் ஆனா போதும். ஸோ அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபிளேவர் நமக்கு சூப்பரா கொடுக்கும் அந்த வெண்ணிலாவோடது. அதுக்கப்புறம் நான் சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 100 கிராம் மைதா, அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் கார்ன்ஃபிளவர், 1/4 டீஸ்பூன் உப்பு. ஸோ அதையும் சேர்த்து இதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அழகா நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த ஸ்ட்ரக்சருக்கு அதை எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. அதுல 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் அப் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா கேக்ல அப்புறம் நட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்குங்க. அப்படி ஒட்டாம எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த மிக்ஸ் அப் நம்ம பண்றோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல பேன் எடுத்துட்டு ஏர் ஃப்ரையர்ல வைக்கிறதுக்கான பேன் எடுத்து அதுல ஷீட் வச்சுட்டு பட்டர் ஷீட்டு அதுல பட்டர் தடவிட்டு ஸோ நம்மளோட ஓவன்ல வச்சிருங்க. இதுல 160 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தா நமக்கு சூப்பரான கேக் ரெடிங்க. ஸோ சரியான ஸ்மெல்லுங்க. நம்ம பேக்கரி சைட்லாம் போனா எந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்மெல்லு. நான் என் ஃபிளாட்ல இருந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 ஃபிளாட்டோட டோர் தாண்டி நின்று பார்த்தேங்க. அப்பயும் சரியான ஸ்மெல்லு. எனக்கு செம்ம ஜாலியாயிருச்சு. நீங்களும் இது வைக்கும்போது இது மாதிரி ஸ்மெல் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து ஸோ பார்த்தோம்னா சூப்பரான கேக் ரெடிங்க. ஸோ நம்ம எடுத்ததுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் ஆர்வத்துல கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். ஆனா கேக் வந்து ரொம்ப சூப்பரா வந்தது. ஸோ இதே மாதிரி கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு நீங்க கேக் வாங்குனீங்களா இல்ல மத்தவங்களுக்கு கேக் கொடுத்தீங்களா அதையும் கமெண்ட்ல